ஹாய் டு ஆல், நான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுகிறேன். எனக்கு இந்த வீடியோவில் நம்ம விடாமுயற்சி படம் இருக்குல்ல, நம்ம தல அஜித் சார் நடித்த படம் இருக்குல்ல, அந்த படத்தில் ஃபஸ்ட்டு சிங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, சவடிக்கா, அந்த சிங்கிள் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்குங்க. அண்ட் நானும் வந்து 1 மணிக்கு வந்து அந்த பாட்டு வந்து வரும்னு பார்த்தேன். 1 மணிக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஆடியோ மட்டும் தான் வரும். லிரிக்கல் வீடியோ வித் வீடியோவோட வந்து அந்த பாட்டு வந்து 5 மணிக்கு தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி செஞ்சு அந்த பாட்டை பார்த்தேன். ஹோப்ஃபுல்லி நான் வந்து நம்பினேன் என்னதுன்னா, அன்னிது நாளே கண்டிப்பாக வந்து அந்த சாங் வந்து ஒரு வேறு லெவலாக இருக்கும். அவர் வந்து ராக் ஸ்டார் நம்ம எல்லாருமே எதுக்கு சொல்கிறோம்னா, அந்தளவுக்கு வந்து சாங்கை வந்து ஒரு வேறு லெவலாக வந்து ஒரு மாஸாக வந்து கொடுப்பாரு. அண்ட் இந்த சாங்கை பற்றி என்னென்னு பார்த்தோம்னா, இந்த சாங் வந்து ஒரு என்ன சொன்னோம்னா ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி தான் இந்த சாங்கே வந்து இருக்குது. சவடிக்கா வந்து என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம தலை ஆகட்டும், நம்ம திரிஷா மேம் ஆகட்டும், இவங்க 2 பேருக்குமே வந்து என்கேஜ்மெண்ட் நடக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு கிளப்பில் வச்சு, கிளப்பு மாதிரி தான் ஒரு இது ஜோன் இருக்குது. கிளப்பா இல்லை ஒரு என்கேஜ்மெண்ட் ஒரு ஹாலாக தெரில, அது ஒரு கிளப்போ ஒரு என்கேஜ்மெண்ட் ஹாலோ, அந்த இடத்துல வந்து இவங்க 2 பேருக்கு வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி நடக்குது. அந்த ரிங்கெல்லாம் வந்து காட்டி இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 2 விஷயமே வந்து எனக்கு கிளியராக தெரியுது. இது என்கேஜ்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு சாங் மாதிரி, ஒரு டியூட் சாங். அந்த சாங் வந்து நம்ம தலை இருக்காரு, நம்ம திரிஷா மேம் இருக்காங்க. நம்ம தலை நடுவில் ஸ்டெப்லாம் போட்டிருக்காரு, நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த சாங்கை பற்றி என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இந்த சாங்கை பற்றி, இந்த சாங் என்ன டியூனு எந்த மாதிரி இருக்குது அந்த அளவுக்குலாம் கிளியராக தெரியாது. பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சாங்குனா அந்த சாங்கை கேட்க தெரியும், நல்லா அந்த திருப்பி கேட்க தெரியும். இந்த சாங் 2 வாட்டி நான் கேட்டேங்க. 2வது வாட்டி கேட்கும்போது எனக்கு ஒரே விஷயம் என்னதுன்னா, அது வந்து சவடிக்கா அப்படி சொல்லிட்டு 2-3 லைன்லாம் வரும். அது வந்து 2வது வாட்டி கேட்கும்போது மைண்டில் அப்படியே அந்த சாங் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்படி தான் எனக்கு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அனிருத் பண்ணதுலேயே வந்து ஓகே, ஒரு ரொமான்டிக் சாங்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு அப்படி எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நம்ம திரிஷா மேம் ஆகட்டும், நம்ம தலை ஆகட்டும், இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சும்மா ஐயோ தாங்கவே முடியல. சீரியஸாக பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த கெமிஸ்ட்ரியெலாம் பார்க்கும்போது எனக்கே வந்து அப்படி புல்ல இருக்குது. ஐயோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கே சாமி அப்படி இருக்குது. பிகாஸ் தலை வந்து அப்படி எங்கே இருக்கார், ரொம்ப யங் லுக்கில் இருக்கார். நம்ம திரிஷா மேமும் வந்து ரொம்ப யங் லுக்கில் இருக்காங்க. எனக்கு இந்த சாங்கை பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன வந்துச்சுன்னா, இந்த துப்பாக்கி படத்தில் வந்து ஒரு சாங் வச்சுருப்பாங்க, அந்த கிளப்பில் வந்து ஒரு சாங் வந்து நடக்கும். அந்த சாங்கை பார்க்குற மாதிரி தான் எனக்கு இந்த சாங் இருந்துச்சு. பட் இந்த சாங் ஹோப்ஃபுல்லி வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம தலை ஆகட்டும், நம்ம திரிஷா மேமே ஆகட்டும், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்படி ஒரு காம்பினேஷனில் பார்க்கணுன்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்களே, அப்படி ஒரு காம்பினேஷனில் வந்து அந்த சாங்கும் இருக்குது, நம்ம தலையும் இருக்காரு, நம்ம திரிஷா மேம் இருக்காங்க. எல்லாருமே வந்து போய் அந்த சாங்கை பாருங்கள். கண்டிப்பாக வந்து எனக்கு எப்படி இப்போ கூஸ் பம்ப்ஸ்னு ஆச்சோ, அதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அண்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வீடியோ தான் நினைக்கிறேன். அடுத்து இந்த படத்தை பற்றி வேலை அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் போடுறேன். அதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.